தீனுடைய கல்வி வந்து 2 வகைப்படும். ஒன்று வந்து தீனுடைய கல்வினா, இப்போ ஒருத்தர் நமக்கு உபதேசம் பண்ணுறாங்கன்னா, அந்த உபதேசத்தை கேட்டு அமல் செய்கிறோம். இப்போ அந்த அமல் செய்கிறது வந்து உள்ளத்தில் அளவில் செய்கிறதால அது வந்து உள்ளத்தின் அளவில் செய்கிறதால அது அமல்களாக மாறிவிடுகிறது. அதுவே நம்ம வெறும் வாயால் சொல்லிட்டு நம்ம போயிட்டோம்னா நம்ம அந்த அமல் செய்ய மாட்டோம். 2வது வகை கல்வி உள்ளத்திலும் குணம் செய்கிறது. அதாவது இந்த கல்வியினால் அமல் உண்டாகும். இதுவே பயனுள்ள கல்வியாகும். நம்ம இப்போ உபதேசம் செய்யும்போது அவங்க உள்ளத்தில் போய் அது வந்து புரிதலை ஏற்படுத்துது. அதனால் அவங்க வந்து அது மட்டும் வெறும் வெறும் உபதேசம் வந்து வெறும் கேட்காம மட்டும் அதன்படி அமல்களும் செய்ய வேண்டும். செய்கிறதுக்கு வந்து அந்த கல்வி வந்து பயனாக இருக்கின்றது. ஆகவே வெளிப்படையான மார்க்க கல்வியுடன் ஆத்மீக கல்வியும் கற்க வேண்டும். இதனால் உள்ளம் பரிசுத்தமடையும். தொழுகை தொழுவது, அல்லாஹ்வுடைய குர்ஆனை ஓதுவது,